அண்ணி சொல்லுங்க நீ. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல கோவமே படக்கூடாது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வேகமாகிற பசங்க இருக்காங்களா? மட்டும்தான் வரும், பொறுமையே கிடையாது. And சரி, then அடுத்து. அதுக்கப்புறம் என்ன பயங்கரமா கேர் பண்ற மாதிரி ஒருத்தர் கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுல டிக் தான். கேர் வைஸ் வந்து அவங்க எல்லாரையுமே ரொம்ப நல்லா கேர் பண்ணுவாங்க. So அந்த அம்மா, மாதிரி தான் எனக்கு. எல்லாரும் கேர் பண்றதுக்காக ஷோ கிடையாது. உன்னை கேர் பண்ணணும் இல்லையா அதை பார்க்க தான் ஷோ. அதுக்கப்புறம் சிம்பு மாதிரி அழகா ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு அதுவே எனக்கு சாக்குடா. இங்க வா, இங்க வா. நீ இப்படி பார்த்து அவளை பார்த்து நில்லு. என்ன இன்னொரு மறுக்கா சொல்லு. சிம்பு மாதிரி இப்ப போடுற மூமெண்ட்ட. நான் சிம்பு மாதிரி கேட்டதுக்காக அதே மாதிரி ஆடி காமிச்சால. சூப்பர், இட்ஸ் அப்ரிஷியேட். என் மனைவிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்றது தான் ஒரு எடுத்துக்காட்டு. ஐயோ, எஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாட் ஆர்? நான் நிறைய விஷயங்கள் அடிபட்டதுனால வாழ்க்கையில எனக்கு வரப்போறவங்க நான் என்ன கோவப்பட்டாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அமைதியா இருந்தாங்கன்னா என் கோவம் அடங்கிடும். அந்த மாதிரி ஒருத்தங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்தாங்க. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் கோவம் என்னன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா இவங்க அதிகமா கோவப்படுறாங்க இப்ப வர வர. இவங்க கோவப்படுறதுனால நான் பட்ட கோவம்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் அமைதியாயிட்டேன் வர வர. இது உங்க மனக்குமுறல், உங்க மன பாதிப்பு. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பெண் எதிர்பார்த்தேன், எனக்கு அப்படி அமையல, நான் தான் மாத்திக்கிட்டேன். சோ எல்லாருக்கும் சொல்றது அதான். ரெண்டு பேரும் பெண்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் இது இல்ல. பிரிச்சு விட்டுருங்க. ஷோலே பிரிச்சு விட்டுருங்க எங்க ரெண்டு பேரும். இல்ல, நான் அமைதியா இருக்கிற பொண்டாட்டி தான் எதிர்பார்த்தேன். சரி, அது எனக்கு கிடைக்காதுன்னு ஆயிடுச்சு. வெல் டன். எஸ், பாண்டி கமலண்ணா நீங்க சொல்லுங்க. நம்ம அப்பா ஒய்ஃப் கிட்ட கேட்போம். சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ரியாலிட்டி எப்படி இருக்கு? ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து வாரணமாயிரம் சூர்யா மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆசை போயிடுச்சு. சூர்யாக்கும் இங்கிட்டும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த பேக்கும் இல்லை, ஃபேமிலி பேக் தான் இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டேன். இப்போ நீங்களும் அதே மாதிரி ஹானஸ்டா சொல்லணும். ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். நடிகை சின்ன வயசுல டிவி பார்க்கும்போது, தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் சின்ன வயசுல எனக்கு ஆசை. உண்மையிலேயே சொல்ல போனால் நான் செம்ம சந்தோஷம். நிறைய பேர் எங்கேயாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது பார்க்க சொல்லுவாங்க, உங்களுக்கு சுனேனா மாதிரி இருக்குல்ல, ஆண்ட்ரியா மாதிரி இருக்கு ஒரு சாயலில், எங்கேயோ நடிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. என்ன எங்கேயும் கேட்க மாட்டாங்க, தம்பி நீ நடிகரா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிகமாக இருக்கு நடிகமாக இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் பொறாமையாக இருக்கும். சார் இவ்வளோ அழகாக இருக்காளே, இல்லை இவளை பற்றி கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அது வந்து என் ஒய்ஃபாக கிடைச்சது வந்து ரொம்ப சூப்பர். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியிலையும் அமைஞ்சிருச்சு. அதனால ஹாப்பி. சூப்பர் சூப்பர். இப்போ வருவோம். இப்ப வா உட்கார்ந்து பேசுவோம். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியை உங்ககிட்ட கிடையாது. சத்யா ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மென்னுக்கும் வந்து யார் ஒய்ஃபு, இவங்க ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப், அந்த சின்ன வயசுலேருந்து தேடல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த தேடலில் வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அவங்க கூட எதுவுமே செட் ஆகலை. பட் இவங்கள பார்த்த உடனே அந்த மூமெண்ட்டே வந்து எனக்கு வந்து அந்த மின்னல் பாஞ்சு அந்த பட்டர்ஃப்ளை போய் அப்படி இப்படிலாம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது வந்து அப்படியே எனக்கு அமைஞ்சிருச்சு. ஆமாம். சரி, எனக்கு அந்த எக்ஸாக்ட்டான அந்த மொமெண்ட்டை சொல்லுங்களேன். ஆக்சுவலி 11th 10th சிபிஎஸ்சி மாதிரி மெட்ரிக் ஸ்கூல். 11th? ஆமா, 11th we know each other. நாங்க கிளாஸ்மேட். ஸ்கூல்லே லாக்கா? அப்படியே முடிவு பண்ணிட்டேன், இவ தான் நான் தட்டுறோம் தூக்குறோம். ஸோ அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 15 years லவ் போயிட்டு. சூப்பர். சொல்லுமா வைஷாலி, தனிகா. என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வரும்போது என்னன்னா எல்லாருமே வந்து நான் சொல்றதை கேட்டு ஆமா தலை எல்லாம் போட்டாங்க. எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறவர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறவர் வந்து நான் சொல்றேன்னா அது எதிர்பேச்சா இருக்கணும், ஒரு வந்து மேன்லியா இருக்கணும், நல்ல ஒரு ஆம்பளை மாதிரி பேசணும், லைக் கோவப்படணும், அப்புறம் நம்மளை எதிர்த்து பேசணும், திமிரா இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து கேட்டேன். அது வந்து எக்ஸ்பெக்டேஷன். அப்படிதான் வந்து தேவ் வந்து பார்த்த உடனே, ஏன்னா மித்த பாய்ஸ்ல நான் வேண்டாம்னு சொல்லிட்டா வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணாங்க. ஆனா நான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு வேண்டாம்னு சொன்னோடனே வரவே இல்லை, போயிட்டான். அப்பதான் நினைச்சேன், ஓ இவன் தான் ஆம்பளை போல, ஏன்னா நம்மள தேட வச்சுட்டால. அப்போ ஓ இதான் அந்த ஆம்பளை போல. ஓகே ஓகே ஓகே. ஆனா பார்த்த உடனே இந்த பையன் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டான்.
ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றேன் நம்ம தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டோம். ஏன்னா நம்மளை எதிர்த்து பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஓ இப்பதான் நம்மளுக்கு வந்து ஃபீலிங் வருது போல, நம்மளுக்கு உணர்ச்சி எல்லாம் இப்பதான் வருது, சிட்டி ரொம்ப லேட்டா தப்பான எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டேன் அப்படின்னு வந்து இப்பதான் கொஞ்சம் feel இப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ பிரச்சனை ஓகேட்டு தான்.